அன்பு நிறைந்த தெய்வமே, அப்பா, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நாங்கள் மனதார நன்றிகளை செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நேரத்திலையும் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக இறைவா இந்த நல்ல நாளை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கிற அனைத்து ஜெபங்களும் அனைத்து விண்ணப்பங்களும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் தூபம் போல் அதை எட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் 2-3 பேர் ஒரு மனதாய் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் வருவேன் என்று சொன்னீர். எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வ பிரசன்னம் எங்களை தொடர்ந்து ஆண்டவரே நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பண்ண கன்வென்ஷன் பாட்டு புஸ்தகத்தில் 424வது பாடல், துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போர் என்ற பாடலை தெரிந்த பாடல் நாம் பாடவும். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. அதிசயமானவரை, அதிலும் மேலானவரே. அதிசயமானவரை, அதிலும் மேலானவனே. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. கடந்த துன்பத்தின் காலங்களில், அடைந்த ஆராதுயரங்களில், கடந்த துன்பத்தின் காலங்களில், அடைந்த ஆராதுயரங்களில், ஆறுதல் தேறுதல் அளித்திட மாறாத இயேசு கானந்தம். ஆறுதல் தேறுதல் அளித்திட மாறாத இயேசு கானந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனே, துதிகள் மத்தியில் வசிப்போனே. எந்தை தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. எந்தை தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. நென்கிருபையால் கடந்து வந்தோ, அன்பே அருயிரே ஆனந்தம். நென்கிருபையால் கடந்து வந்தோ, அன்பே அருயிரே ஆனந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனே, துதிகள் மத்தியில் வசிப்போனே. ஆனந்தமே பரமானந்தமே, அண்ணலே அண்டினோர் கானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே, அண்ணலே அண்டினோர் கானந்தமே. அல்லேலூயா உமக்கு அல்லேலூயா, எல்லா நாளும் உமக்கு அல்லேலூயா. அல்லேலூயா உமக்கு அல்லேலூயா, எல்லா நாளும் உமக்கு அல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன் என்ற பாடலை நாம் பாடலாம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே 156வது பாடல். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி
சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். நான் அலையாய் அலைந்தேன், நான் தெரிந்தேன் ஐயா. நாதையாய் அலைந்தேன், தெரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிர வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எதிர வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர். உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ஓ ராஜா உமக்கு நன்றி. தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா. தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா. எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கின்றீரையா. எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கின்றீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தீர். எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தீர். லட்சங்களை ரட்சிக்க பயன்படுத்தினீர். லட்சங்களை ரட்சிக்க பயன்படுத்தினீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாதை அறிய குருடனை போல் வாழ்ந்தேன் ஐயா. பாதை அறிய குருடனை போல் வாழ்ந்தேன் ஐயா. பாசத்தோடு கண்களையே திறந்தீரையா. பாசத்தோடு கண்களையே திறந்தீரையா.
உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி தான் செலுத்த முடியும். அல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் எழும்பி நின்று நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய துதிகளை செலுத்தலாம். முடிந்தவங்க எழும்பி நின்று கொஞ்சம் முன்ன வந்துருங்க, கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணிட்டே முன்ன வந்துருங்க. அல்லேலூயா. எல்லாம் உம்முடைய கிருபைன்னு சொல்றவங்க அல்லேலூயா. எல்லாம் உம்முடைய கிருபைப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் எல்லாமே தேவனுடைய கிருபைன்னு சொல்றவங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. எங்களோடு இருக்கிற கிருபை ஆண்டவரே, கிருபையின் மேலே கிருபை, எங்கள் மேலே இரக்கம் தயவு ஆண்டவரே, கிருபையை பாராட்டினீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால் தான் நாம் இன்று ஜீவனோடு இருக்கிறோம், நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபை நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்களை, உற்றார் உறவினர்களை எல்லாரையும் அவருடைய கிருபை தாங்கி நடத்துகிறது. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. ஓ உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்ற, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்ற. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் ஓ என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்து, உங்க கிருபை உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே
நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது கிருபையே ஓ இயேசுவே மாறாத நல்ல இயேசுவே 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 மாறாத நல்ல தந்தையே தந்தையே மாறாத நல்ல தந்தையே ஓ தந்தையே மாறாத நல்ல தந்தையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது நல்ல கைகளை தட்டி எல்லாம் உங்க கிருபை ஓ உம்முடைய மேன்மை எல்லாம் உம்முடைய தயவு ஹல்லேலூயா எல்லாம் உங்க அன்பு எல்லாம் உங்க தயவு ஆண்டவரே ஹல்லேலூயா 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 உங்க கிருபைதானே உங்க கிருபைதானே இயேசையா உங்க கிருபைதானே உங்க கிருபைதானே இதுவரையில் என்னை நடத்திய உங்க கிருபைதானே இதுவரையில் என்னை நடத்திய உங்க கிருபை உங்க அன்புதானே உங்க அன்புதானே உங்க அன்புதானே இயேசையா உங்க அன்புதானே உங்க அன்புதானே என்னை நேசித்த இதுவரையில் என்னை நேசித்த உங்க அன்புதானே இதுவரையில் என்னை நேசித்த உங்க உங்க தயவுதானே உங்க தயவுதானே உங்க தயவுதானே இயேசையா உங்க தயவுதானே உங்க தயவு என்னை போஷித்த இதுவரையில் என்னை போஷித்த உங்க தயவுதானே இதுவரையில் என்னை போஷித்த உங்க தயவு உங்க கிருபைதானே உங்க கிருபைதானே உங்க எல்லாரும் சொல்லுங்க உங்க கிருபை ஆஹா உங்க கிருபைதானே உங்க கிருபைதானே என்னை நடத்திய இதுவரையில் என்னை நடத்திய உங்க கிருபைதானே இதுவரையில் என்னை நடத்திய உங்க கிருபைதானே ஆண்டவரே உங்க கிருபை எங்களை நடத்துச்சு உங்க அன்பு எங்களை நேசிச்சுப்பா உங்க தயவு என்னை போஷித்துச்சு ஆகவே தான் நான் இன்றும் உயிர் வாழுகிறேன் ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லைப்பா எல்லாம் நாங்கள் உங்கள் கிருபையை நம்பி இருக்கிறோம் உம்முடைய இரக்கத்தை நம்பி இருக்கிறோம் உம்முடைய தயவை நம்பி இருக்கிறோம் உம் அன்பை நம்பி இருக்கிறோம்பா
என்ன சொல்லலாமா? ஆண்டவரே, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைப்பா, உங்கள் கிருபை இல்லைன்னா நாங்கள் ஏதப்பா. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இல்லைன்னா இல்லைப்பா, உங்க கிருபை இல்லைன்னா ஏதப்பா. நீங்க இல்லைன்னா இல்லைப்பா, உங்க கிருபை இல்லைன்னா ஏதப்பா. உங்க கிருபை இரக்கத்திற்காக, உங்க இரக்கத்திற்காக தயவு, உங்க தயவு அன்பிற்காய் நன்றி. உங்க அன்பு, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க இரக்கத்திற்கு, உங்க இரக்கத்திற்காக தயவு, உங்க தயவு, உங்க அன்புக்காய் நன்றி. உங்க அன்பிற்காக நன்றி, நன்றி, என்னை வாழ வைத்தீரே உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி, நன்றி, என்னை வாழ வைத்தீரே உமக்கு நன்றி, 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 என்னை வாழ வைத்தீரே உமக்கு நன்றி. என்னை வாழ வைத்தீரே உமக்கு, என்னை வாழ வைத்தீரே, என்னை வாழ வைத்தீரே உமக்கு நன்றி. என்னை வாழ வைத்தீரே, என்னை வாழ வைத்தீரே உமக்கு நன்றி. நல்ல கைகளை தாட்டி ராமா லாரா ஷதரா கலரா பதியா ஓ ரிபா லாராதியா. ஆமாண்டவரே, எங்களை வாழ வைத்த தேவனே, ராமா லாரா ஷதரா கரபா. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய அன்பு ஒரு நாளும் எங்களை விட்டு விலகலையே ஆண்டவரே. ஆண்டவரே, மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக எங்களை நடத்தி வந்திருக்கிறீர், எங்களை வாழ வைத்திருக்கிறீர். ஓ ராகா லா ராமா ஷதரா வாலாராதியா, ஓ ரிபா லாராதியா. ஹல்லேலூயா. பயப்படாதே, பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நான் உம்முடைய பிள்ளை. சொல்லுங்க, சொல்லுங்க, என்னை மீட்டு கொண்டீங்க, என்ன பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீங்க, நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய கரத்தில் இருக்கிற பிள்ளை. ஓ ரீபா லாரா ஷதரா கலரபா. எங்க மேல பாராட்டின இரக்கம், தயவு, அன்பு, கிருபை, நீடிய பொறுமை, சாந்தம் எல்லாத்திற்கும் மனதார நன்றி அப்பான்னு சொல்லுங்களேன். கடைசியாக, தெய்வமே அப்பா உமக்கு நன்றி. நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் என் கால்கள் சறுக்கி விடாதபடி ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே காயப்பட்ட கரத்தினால் என்னை ஏந்தி தாங்கி தூக்கி பலப்படுத்தி நடத்தி வந்தீரே, அந்த கிருபைகளை நினைத்து உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து நடத்தும் ஆவியானவரே, நடத்துங்க ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஜெபம் செய்வோம். ஒரு 2 குறிப்புகளுக்காக ஜெபம் செய்வோம். தகப்பனே, நாங்கள் இந்த அருமையான வேலையை இது எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அருமையான தகப்பனார் தொடங்கின இந்த ஊழியத்தை நினைத்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். சொன்னால் இது நீங்கள் கொடுத்த ஊழியம், உம்முடைய மகன் மூலமாய் தொடங்கின இந்த ஊழியத்தை சுவாமி அவர் இப்போது எங்கள் மத்தியில் இல்லை. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அவர் உம்முடைய சமூகத்தில் இளைப்பாறுகிறார் என்று சொல்லி அவருக்கு கொடுத்த அந்த ஊழியம் தகப்பனே, ஒரு கனமான இந்த ஊழியத்தை மகன் மூலமாய் தொடங்க நீங்கள் அனுக்கிரகம் செய்தீங்க. இந்த பகுதியில் ஊழியமே இல்லாத ஒரு சூழ்நிலைகளில் மகனை தெரிந்து கொண்டு தகப்பனே, உம்முடைய பிள்ளையாக உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பணியை செய்யும்படியாக நீங்கள் இந்த கனமான ஊழியத்தை கொடுத்து அநேகரை ரட்சிப்பின் பாதையில் நடத்தவும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்தும்படியாக நீங்கள்
அது மூலமாய் நீர் கொடுத்த அந்த ஊழியத்திற்காக, மகன் மூலமாய் நீர் கொடுத்த இந்த அருமையான ஊழியத்திற்காக நாங்கள் மனதார நாங்கள் விசுவாசிகளாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்லுவோமா? தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி. அருமையான தகப்பனார் மூலமாக நீர் கொடுத்த இந்த ஊழியத்திற்காக நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒருவர் சத்தத்தை உயர்த்தி, தகப்பனே, தகப்பனார் மூலமாக நீர் இந்த ஊழியத்தை கொடுத்தீங்களே தகப்பனே, அநேகர் உம்முடைய அன்பில் இணைவதற்கு ஏதுவாக இந்த ஊழியத்தை தகப்பனே நீங்கள் அற்புதமாய் செய்து கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக அவர் இல்லாவிட்டாலும் தகப்பனே இந்த நாட்களில் தொடர்ந்து நடக்க உதவி செய்திருக்கிறீங்களே, அதற்காக மனதார நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி, இதற்காகவும் இன்னொரு குறிப்புக்காக தொடர்ந்து தகப்பனே அவர் பிள்ளைகள் மூலமாக இந்த ஊழியங்களை நடத்தி வருகிறீங்களே தகப்பனே, அவர்கள் பிள்ளைகள் இந்த ஊழியத்தை தொடர்ந்து நீர் வருகை மட்டும் இந்த ஊழியம் தொடர்ந்து நடப்பதற்குள்ள எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் உருவாக்கி தாங்கப்பாஸ் என்று சொல்லி தகப்பனாருக்கு கொடுத்த அந்த ஊழியத்திற்காக நன்றி. தொடர்ந்து அவர் பிள்ளைகள் நடத்தி தகப்பனீர் வருகை மட்டும் இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்க வேண்டும் சுவாமி. அநேகரும் உம்முடைய இந்த ரட்சிப்பின் அந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும், உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். அநேகருக்கு இந்த அன்பு பிள்ளைகள் ஆசீர்வாதமான வாய்க்காலாக காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கி தாங்கப்பா என்று சொல்லி நீர் தகப்பனாருக்கு கொடுத்த அந்த ஊழியத்திற்காக நன்றி என்று சொல்லி அந்த பிள்ளைகள் தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்யும்படியாகவும் இந்த 2 காரியங்களுக்காக 2 பேர் ஜெபம் செய்வோம். நண்பர்களில் ஒருவரும் சகோதரிகளில் ஒருவருமாக 2 பேர் ஜெபம் செய்வோம். முதலாவது சகோதரிகளில் ஒருவர் ஜெபம் செய்வோம். சோதரம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். சமூகத்திலே கூடும்படியான கிருபைகளை கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாட்டில் கூட கர்த்தாவே ஆண்டவரே ஐயா, நீர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கெல்லாமோ இருந்த ஆண்டவரே, நாங்கள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்து ஆண்டவரே இந்த இடத்துல ஐயா நாங்கள் வந்து ஒவ்வொருவருவா ஆண்டவரே இந்த ஊழியத்தை அருமையான தகப்பனாருக்கு கொடுத்தீங்களே, இந்த ஊழியத்தை நடத்தும்படியாக நீர் தெரிந்து கொண்ட ஆண்டவரே உம்முடைய ஊழியக்கார மகனுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் இந்த ஊழியத்தை நடத்தும்படியாக எங்களோடு கூட ஆண்டவரே நீர் இருக்கும்படியாக அவருடைய வார்த்தைகளை எங்களை ஒவ்வொருவரையும் ஆவிக்குரியதை உயிர்ப்பித்ததை நீர் அறிவேரே சுசாமி. எங்களை நடத்தி வந்த ஒவ்வொரு வழிகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் சுசாமி. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நீர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் சத்தியம் இல்லாதபடிக்கு அலைந்து கூடாது என்று சொல்லி ஆண்டவரே இந்த ஊழியத்தை உடைய அநாதின் தீர்மானத்தின்படி எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து சுசாமி. ஆண்டவரே, நாங்கள் அநேகர் இந்த இடத்துல கூடும்படியான கிருபைகளை கொடுத்தேன் ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளை ஐயாவை கொண்டு எங்களுக்கு கொடுத்தீங்க சுசாமி. ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் உடைய திட்டத்தின்படி ஆண்டவரே மகனை எடுத்துக்கொண்டீரே சுசாமி. ஆண்டவரே, துதிக்கிற ராஜா ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே நினைவுக்கு முன்பதாக நாங்கள் என்ன செய்ய முடியும் சுசாமி. ஆண்டவரே, நாங்கள் இழந்தோம், நாங்கள் கதறின தவித்தோம் சுசாமி. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் மாமிசத்தின்படி இனி ஒரு 10 ஆண்டு எங்களுக்கு கூட்டி கடத்திருக்க கூடாதா என்று சொல்லி நாங்கள் கதறின நாட்கள் உண்டு சுசாமி. ஆனாலும் கர்த்தாவே, இந்த நாட்களில் இயேசப்பா அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக ஆண்டவரே உம்முடைய மகனை எங்களுக்கு தெரிந்து கொடுத்தீங்களே சுசாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் உங்களுடைய கரை கூட இருந்து இயேசப்பா நடத்தும்படியாய் கூட செபிக்கிறேன் இயேசுசாமி. ஊழியத்தை செய்கிற மகனுக்காக ஆண்டவரே, ஜாஸ்மினுக்காக, அம்மாவுக்காக ஆண்டவரே, ஜஸ்டின் தம்பி, ஹென்றி தம்பிக்காக, அவங்க குடும்பங்களுக்காக, அவங்க உறவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. நீங்க கூட இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நடத்தும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறேன் இயேசுசாமி. ஆண்டவரே, அநேக வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே தாகமாக வருகிற ஒவ்வொரு இறுதி எங்களுக்கு ஆண்டவரே ஏற்ற மன்னாவை கொடுக்கத்தக்க வண்ணமாய் கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய ஆவிய மகன் மேல் அமர்ந்து ஆண்டவரே நீ நடத்தும்படியாய் கூட நாங்கள்
செபிக்கிற இயேசு சாமி. ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஐயா, முடிவு பரிந்தும் கர்த்தர் நடத்தும்படியாய் கூட செபிக்கிற இயேசப்பா. மகனுடைய போக்குவரத்திலே ஐயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசப்பா. எல்லாவற்றிலும் உடைய கரம், வேலை ஸ்தலங்களில எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து இயேசப்பா நீங்க நடத்தும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த ஊழியத்தை உடைய வருகை மட்டும் நடப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிற ஐயா. இந்த அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே, அநேக ஜனங்கள் இந்த இடத்துல வந்து கூடுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. மேரியாத ஜனங்களுக்கு ஐயா ஆண்டவரே மகனை இன்னும் பயன்படுத்தும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அநேக ஜனங்கள் கூடி வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அம்மாவுக்காக செபிக்கிறோம் ஐயா, அவங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த வயதான காலங்களில் இயேசப்பா அவங்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்து, சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, ஆண்டவரே சுக பலத்தை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கூட செபிக்கிறோம் ஐயா. அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உடைய கரத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே சிதறி போய் ஆடுகள் எங்கும் அலைந்து திரிந்திடக்கூடாது என்று சொல்லி ஐயா ஆண்டவரே எங்களை எல்லாரையும் கூட்டி இந்த சேவை இந்த ஜப இல்லத்திற்கு சேர்த்திருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. ஐயா மூலமாய் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே இந்த நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில கிருகை செய்யட்டும் ஆண்டவரே. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவங்களுடைய வாஞ்சை ஒன்னே ஒன்று ஆண்டவரே, இயேசு தொடுகிறார் ஐக்கியத்தின் பிள்ளைகள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்திலே நான் காண வேண்டும் என்று சொல்லி ஐயா எத்தனையோ முறைகள் எங்களுக்கு முன்பதாக சொல்லி இருக்கிறாங்க ஐயா. நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே அப்படியாக ஐயாவை நாங்கள் அந்த பரலோக ராஜ்யத்திலே காணும்படியாக ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. அவங்க கடந்து சென்ற பாதையில நாங்கள் கடந்து செல்லத்தக்கணுமா எங்களுக்கு அநேக முன்மாதிரியா இருந்தாங்கப்பா. அந்த வழியில நாங்கள் கடந்து செல்ல கத்த கிருபை செய்யுங்கப்பா. உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. ஆவியானுடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. பிள்ளைகளை முழுவதுமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா தீங்குக்கும் ஐயா, எல்லா ஆபத்திற்கும் இயேசு சாமி, எல்லா சடுதி மரணங்களுக்கும் ஐயா பிள்ளைகளை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக இயேசுப்பா எங்க ஊழியக்காரர் ஐயா குடும்பங்களை முழுவதும் ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய கரத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிற இயேசு சாமி, உடைய கிருபை என்னாலும் கூட இருந்து கர்த்தர் நடத்தி அருள வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எவர்களை நீர் முன்குறித்தீரோ அவர்களை அழைத்திருக்கிறீர், எவர்களை அழைத்தீரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீர், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினீரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்.
இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே இந்த ஜெப கூட்டத்தை வைக்கும்படியாக பிள்ளைகளுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இயேசு தொடுகிறார் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்காக உம்முடைய மகன் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த உலக ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஐயா. துன்பங்கள் உலகத்தின் ஆண்டவரை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்லி உம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி வர கர்த்தர் உம்முடைய மகனுக்கு கொடுத்த அந்த அன்புக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. அவர்கள் மூலமாக அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட உம்முடைய வழியிலே நடக்க இருளில் இருந்த பிள்ளைகள் எல்லாம் வெளிச்சத்தை கண்டு உம்முடைய வழியிலே நடக்க கர்த்தர் பலன் கொடுத்தீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய மகன் மூலமாக அநேகரை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளாக நடத்த கர்த்தர் மகனுக்கு நல்ல கிருபைகளை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேகர் ஐயா சிதறி கிடந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய நிழலிலே வந்து தங்கும்படியாக நீர் அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்து வந்தீரே, அதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய மகன் எங்களோடு கூட ஆண்டவரே பகிர்ந்து கொண்ட நாட்களை எல்லாம் நினைக்கிற பொழுது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்களும் அந்த பரலோகத்தில் வந்து உம்முடைய மகனோடு கூட நாங்கள் உறவாட அந்த பாக்கியம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்து எங்களை பலப்படுத்தும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய அழைத்த அழைப்பில் இருந்து பின்வாங்காதபடி ஐயா அநேக பாடுகள் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். உலக வேலைகள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு ஊழியத்தையும் செய்து கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அம்மாவுக்கு இருந்த பலவீனத்திலும் ஐயா எல்லாவற்றையும் துவக்கி ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஐயா. நீ சுமந்து உம்முடைய மகனை பலப்படுத்தி பாதுகாத்து வந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைக்கிற பொழுது நீர் நடத்தி வந்திருக்கிற அதிசயங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. மகன் இந்த பூமியில இருக்கிற பொழுது 38 வருஷங்கள் ஐயா இந்த ஊழியத்தை ஆண்டவரை செய்து அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி அநேக பிசாசுகளை துரத்தி அநேக வியாதிகளை குணப்படுத்தி அநேகரை கர்த்தர் பாவத்தில் இருந்து விடுதலை கொடுத்து வழி நடத்தும்படியான பலன்களை கொடுத்து பாதுகாத்து வந்தீங்க. அதெல்லாம் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் எங்களோடு கூட இல்லாவிட்டாலும் உம்முடைய மகனை நினைத்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இனி நடக்க போகிற ஊழியங்கள் ஐயா உம்முடைய நாம மகிமைக்காக உம்முடைய பிள்ளைகளை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி விட்டு எங்கள் ஜீவனை நாங்கள் நஷ்டப்படுத்தினால் ஒரு லாபமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின்படி ஐயா உலகத்துக்கல்ல நித்தியத்திற்காக பரிசுத்தத்திற்காக ஓடுகிற ஓட்டத்தில் ஐயா நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியான கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மகன் ஆண்டவரை சச்சினுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆண்டவரை ஜாஸ்மினுக்காக ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற மகனுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய தரிசனங்களை கொடுத்து இன்னும் கர்த்தர் பயன்படுத்தும்படி உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எவன் ஒருவன் மனிதனுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறானோ அவனை பரலோக தேவனுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன் என்று சொன்னீங்களே. உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீங்களே. உம்முடைய வழியிலே நடக்கிற பிள்ளைகளுக்கு பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், பல நெருக்கங்கள் உண்டாலும் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிற பொழுது உம்முடைய வல்லமை எவ்வளவு அதிசயமானது என்பதை கண்டுகொள்ள கிருபை செய்யுங்க. கோடி ஸ்தோத்திரம் ஐயா. அம்மாவையும் நினைக்கிறோம் ராஜா. அவர்களை கர்த்தர் சரீர சுகத்தை கொடுத்து இந்நாள் வரை பாதுகாத்து வந்தீங்க. தொடர்ந்து ஆயுசு நாட்களை பெருக பண்ணி அவர்களை காத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. சகோதரன் ஹென்ரிக்காக ஜெபிக்கிறோம். அவர் துணைவிக்காக ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற மகனுக்காக ஜெபிக்கிறோம். தூர தேசத்தில் இருந்தாலும் உம்முடைய நாமத்தை சொல்லி வருகிற மகனுக்கு நல்ல பலனை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல தைரியத்தை கொடுங்க. ஊழியத்தை செய்வதற்கான வழிகளை, புதிய வழிகளை திறக்கும்படி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம். தொடர்ந்து உங்க பிரசன்னம் ஐயா இந்த இயேசு தொடுகிறார் ஊழியத்தோடு இருக்கும்படியாக வருகிற பிள்ளைகளை கர்த்தர் பலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் நன்மையினாலும் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஜெப இல்லம் திறக்கும் பொழுது இது வானத்தின்
வானத்தின் வாசல் என்று சொன்னீங்களே, வானத்தின் வாசலில் வந்து தங்கும் பொழுது நீர் அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்து அவர் விரும்புகிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாக்கும்படி இந்த நேரத்தை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து நடக்கவிருக்கிற ஆண்டவரே நிகழ்வுகள் எல்லாம் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆசீர்வாதமாக்கி தாரும். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம ஜெபத்தை கேட்டு அப்படியே அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய கிருபையும் அவருடைய அன்பையும் பெருக செய்ய போகிறபடியினாலே எல்லாரும் மனதார அவருக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை சோதரிக்கிறோம். ஒரு விஷயம் கூட இந்த ஊழியத்தை நீங்கள் நினைந்திருக்கிறீங்க தகப்பனே. உமக்கு சித்தமான வருகை மட்டும் தகப்பனே பிள்ளைகளாக தலைமுறையாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய அனுக்கிரகம் செய்யுங்க தகப்பனே. உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய நடத்துதல், உம்முடைய ஆலோசனை ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு கொடுத்து அநேக சத்தியத்தின் வழிகளில் நடத்த ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யுங்க. தொடர்ந்து நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. எங்களை முழுமையாய் உங்களுடைய கரத்தில் தருகிறோம். நீங்கள் பொறுப்படுத்தி கொள்ளுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அமருவோம். வேத பகுதி வாசி கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 15ஆம் அதிகாரம். கர்த்தர் யார் உம்முடைய கூடாரத்தில் தங்கியிருப்பார்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வத்தில் வாசமாக இருப்பார்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். அவன் தன் ஞானத்தினாலே நாவினாலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலானுக்கு சொல்லப்பட்ட அந்நியத்தை பேசாமலும் எடுத்துள்ளவன் இருக்கிறான். ஆதலால் அவன் பார்வைக்கு ஆகாதவன், தன் பார்வைக்கு தாழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறவன் ஆணையிட்டதினால் நஷ்டப்பட்டது அவனுக்கு தவறாமல் இருக்கிறது. தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்காமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன், அப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேதப்பட்டம் வாசித்தாயிற்று. ஜெபம் செய்வோம். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்து நிற்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட இந்த அருமையான வேலையில் பேசுங்க. தொடர்ந்து நீங்கள் எங்களை நடத்துங்க. உங்கள் நாமம் எங்களிலே மகிமைப்படட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளிலும் சிறிது நேரம் நம்ம வேதத்துக்கு நேராக திருப்போம்னு சொன்னால், சகோதரர் சொல்லும்போது எனக்கு இந்த வேத பகுதி தான் நினைவுக்கு வந்தது, நினைவுபடுத்தினார். அதான் இந்த பகுதியை சொல்லி நம்ம கொஞ்சம் நேரம் தியானிக்கலாம் அப்படி என்று சொல்லி அதை எடுத்தேன். என்னன்னு சொன்னால், அருமையான தகப்பனார் ஊழியத்தின் பாதையில் அவர் இருக்கிற பொழுது ஒரு பலவீனம் ஐயாவுக்கு வந்ததாக அவர் மூலமாக நான் கேட்டிருக்கிறேன். அந்த பலவீனம் வந்ததுனாலே வேலைகள் செய்ய முடியாதபடி அவர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற பொழுது வீராணம் திருச்சபைக்கு போகும்போது அங்கே ஊழியர்களால் ஜெபம் பண்ணப்படும் பொழுது அந்த வியாதியிலிருந்து தேவன் விடுதலை கொடுத்த உடனே அவருக்கு விடுதலை பெற்ற பிறகு சும்மா இருக்க முடியலை. அப்போ தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவன் கொடுத்த ஊழியம்தான் இந்த ஊழியத்தை தொடர்ந்து அவர் செய்யணும்னு ஆசைப்பட்டு இதை தொடர்ந்து செய்ததாக அடிக்கொரு தரம் நாங்கள் பேசிக்கொள்வோம். அதை குறித்து அவர் அதிகமாக சொல்லுவார். பெரிய பலவீனம் இருந்தது, நடக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக என்ன செஞ்சாங்க, தள்ளப்பட்ட பொழுது அங்கே வீரான கிராமத்தில் கன்வென்ஷன் நடக்கும்பொழுது அந்த கன்வென்ஷனில் என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய விடுதலை அவருக்கு கிடைத்தவுடன் மறுபடியும் பாம்பைக்கு வந்து
ஒரு ஊழியத்தை தொடங்கி ஒரு ஸ்தாபனத்தை ஸ்தாபிக்கணும்னு சொன்னால் ஒரு லேசான காரியம் கிடையாது. அது சும்மா சாதாரணமாக பேசிடலாம் முடியாது. ஏன்னு சொன்னால் அது தொடர்ந்து நம்ம செய்யணும்னு சொன்னால் செய்யலாம். ஆனால் முதல்ல தொடங்கும்போது ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு நாட்களை அவர் சந்தித்திருப்பார் என்று நான் அதை நினைக்கிறேன். 40 வருஷத்துக்கு முன்பாக நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் இவ்வளோ வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது. அப்படி இருந்த பொழுதிலும் அவர் இந்த பிள்ளைங்களை வைத்து கொண்டு அவர்களை படிக்க வேண்டும், அவருடைய காரியங்கள் பார்க்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், ஊழியமும் செய்ய வேண்டும். அடிக்கொருத்தர் அவர் என்னோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு காரியம் உண்டு. என்ன சொல்லுவார்னா, இந்த வசனத்தை வாசிங்களேன், 15:1 தங்குவான் வாசம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுகிறது. தேவனோடு யார் தொடர்பாக இருப்பார்கள்? அவருடைய கேள்வியெல்லாம் அதுதான். தேவனோடு யார் தொடர்பாக இருப்பார்கள்? அவருக்கு உகந்தவர்களாய் நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த உறவு, நம்ம உறவை குறித்து சௌகரிப்போம் கொஞ்ச நாளாகவே எடுத்துக்கொண்டு வருகிறார். தேவனோடு உள்ள உறவை நம்ம எப்படி வைத்து கொள்ள வேண்டும், உறவை காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அடிக்க ஒரு தடவை சொல்லுவார்கள். அதை சொல்லும்போது சொல்கிறார் சங்கீதக்காரர், இப்போ தாவீது சொல்லும்போது, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் தங்குவான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறதை பார்க்கிறோம். யார் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுகிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிலே 2வது வசனத்தில் கொடுக்கிறார். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அந்த பதிலையும் யாரே சொல்றா? தாவீதே சொல்றார். தேவ சமூகத்தில் தேவ காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த 2வது வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. குறிப்பாய் அவருடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு அது கண்டிப்பாக அது உகந்ததாக இருக்கும் என்று சொல்லி அந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார, அதாவது ஒரு ஆள் சந்தோஷப்பட வேண்டும்னு சத்தியத்தை பேசக்கூடாதான், யாரையும் சந்தோஷிப்பிக்க வேண்டும்னு என்ன சொல்லக்கூடாது, பேசக்கூடாதான். மனசில் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சத்தியத்தை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டுமா. அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த பரிசுத்த அந்த பர்வதத்தில் என்ன செய்ய முடியுமா, வாசம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். அந்த உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து அப்படின்னு சொல்லி மனதார சத்தியத்தை பேசணும். அது மனதார அப்படின்னு சொன்னால் அது அந்த இரத்தத்தில் என்ன செய்ய வேண்டும், ஊறி இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த மனதிலிருந்து, அந்த உள்ளத்திலிருந்து, அந்த சிந்தனையிலிருந்து, அந்த எண்ணங்களிலிருந்து என்ன செய்ய முடியும், பேச முடியும். நம்ம எதற்காக முகத்தை பார்த்து பேசணும்னு சொல்ல என்ன செய்ய முடியாது, அது மனதார வராது. அது யாரையாவது சந்தோஷிப்பிக்கிறதுக்காக என்ன செய்யலாம், பேசிடலாம். அது தேவன் சமூகத்தில் உகந்ததாக இருக்காது, அது அவர் பிரியப்படுகிறவரும் அல்ல. அப்போ இந்த சங்கீதத்தை எப்படி வாசித்து கொண்டு இருக்கும்போது இதுக்கு 24வது சங்கீதத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். 24 3ஆம் வசனத்திலிருந்து சொல்கிறாரு. ஏறுவான் இப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அவர் என் 24 யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்து நிற்பான் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள்லாம் அப்படி நான் தியானித்து கொண்டு இருக்கிற பொழுது யார் 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 அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது யார் இந்த பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான் அப்படின்னு சொல்லும்போது மோசே தான் நினைவு வந்தது. மோசே 20ஆம் யாத்ராகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, 20ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தில் அங்கே அநேகர் 19ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, அநேகர் இருக்கிறதை பார்க்கிறோம். 19-20ஆம் வசனத்தை வாசிங்கள ஒருவர் சத்தம். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள இறங்கின போது மோசையே கொடுமுடியிலே வரவழைத்தார். போதும், என்ன சொல்றாரு, கொடுமுடியில் யார் தான் வரவழைத்தாரு, மோசையை தான் என்ன செய்தாரு, வரவழைத்ததை பார்க்கிறோம். அங்கே லட்சக்கணக்கான பேர் அந்த மலையை சுற்றிலும் இருந்தார்கள். மலையில் பக்கத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது, போகக்கூடாது. போனால் என்ன செஞ்சிடணும், கல்லெறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒருவர் கூட அந்த இடத்துல தேவனோடு உறவு இல்லாததுனாலே மலையில் என்ன செய்ய முடியல, ஏறி போக முடியல அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது. நம்ம இந்த பகுதியை நம்ம தியானித்தோம் என்று சொன்னால் அதுக்கு 21ஆவது வசனத்தில் யாத்ராகமம் 19:21 சொல்கிறாரு,
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு இறங்கி போய் எச்சரின்னு சொல்லிட்டு அந்த 22 சொல்றாரு, கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி அவங்களே என்ன செய்யணுமா, பரிசுத்தப்படுத்தி தான் என் முன்னால் வரணும். ஆனால் மோசம் மட்டும் என்ன செய்யலை, நீ வாப்பா அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அவர் நினைக்கிற அந்த இது நம்ம யாருமே யோசிக்க முடியாது பாருங்க. ஜனங்கள் நிற்கிறாங்க, லட்சம் பேர் நிற்கிறாங்க, ஆடு மாடு கூட என்ன செய்ய முடியாது, மலையை தொட முடியாது. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாரு, யாருமே என்ன செஞ்சிட முடியாது, பக்கத்தில் வராதங்க அப்படிங்கிறாரு. அப்போ மோசையை மட்டும் சொல்கிறார், நீ என்ன செய், ஏறி வா. அப்போ தேவனோடு ஒரு உறவை இது என்ன செய்கிறது, நமக்கு காமிக்கிறது. மோசே எப்படி தேவனோடு அந்த உறவை அவர் முழுமையாக அங்கே அனுபவித்தார் என்பது நமக்கு இது ஒரு மிகுந்த ஒரு சாட்சியாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனோடுள்ள உறவு நம்ம புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 24ஆம் சங்கீதத்தில் அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, 4ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, அது சொல்கிறாரு, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் என்ன செய்வான், நீதியையும் பெறுவான். இந்த மாதிரி ஒரு உறவு உள்ள மனுஷன் தான் என்ன செய்ய முடியுமா, அதை பெற முடியும் அப்படின்னு நினைக்கிற பொழுது அவருடைய, நான் இந்த பகுதி ஒரு பிரசங்கமாக இல்லாதபடி அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை உங்கள் முன்னால் நாளில் என்ன செய்யலாம், வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னு சொல்ல அடிக்கிறதுனா அவர் அப்படி தான் பேசிக்கொண்டே எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லும்போது சொல்லுவார், தேவனோடு உள்ள உறவை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, பிரித்திடக்கூடாது. அது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, நம்ம யாரு கூட பேசினாலும் சரி, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நடந்தாலும் அவருக்கு மகிமையாக எது நமக்கு தெளிவாக தெரியுதோ அதைத்தான் என்ன செய்யணும், செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். சகரியா ஒரு பகுதியை சொல்கிறாரு, சகரியா 8ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாசிங்களேன், சகரியா 8ஆம் வசனத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிங்க. சகரியா 8:15. சகரியா 8:15. சாரி, நன்மை செய்யும்படிக்கு நினைத்தேன், பயப்படாதீங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவன் பிறனோடு உண்மையை என்ன செய்யணும், பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்தை என்ன செய்யுங்க, சமாதானத்திற்கும் ஏற்ற நியாயந்தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமல் பொய்யின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளெல்லாம் என்ன செய்கிறாராம், கர்த்தர் வெறுக்கிறாராம். பொய்யான எதையும் செய்யாமல், பொய் பேசாமல், சில டைங்களில் பேசி கொண்டு இருக்கும்போது சொல்லுவார், இப்படி பொய் சொல்கிறாயா அப்படின்னு சொல்லுவார். சின்ன பிள்ளையாக சிரிப்பார். நாங்கள் பேசி கொண்டு இருக்கும்போது சொல்லுவார், இப்படி அவன் சொல்லிட்டு இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு என்ன செய்வார், சிரிக்குது. அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன். அந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படும் போது இப்படி பொய் சொல்கிறான், சொல்லிட்டு என்ன செய்கிறான், இல்லைன்னு சொல்கிறான் அப்படிம்பார். அப்போது பொய்யை நம்ம வெறுக்கிற பொழுது தேவன் அதை என்ன செய்கிறாரு, வெறுக்கிறதை பார்க்குறோம். அவர் எது மேலே பிரியப்படுகிறாராம், நீதியை. நீங்கள் உங்கள் வாசலில் யார் வந்து நின்னாலும் என்ன செய்யணுமா, அது அப்படி தான் சொல்கிறேன். இன்னொரு தடவை வாசிங்களா அந்த 17ஆவது வசனத்தை, 8:17. ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்க கூட செய்யக்கூடாதான். அதாவது நன்மை செய்யறதுக்கு பலன் இருந்தால் நன்மை செய்யணும் ரோமரில் சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு, தீமை என்ன செய்யக்கூடாதான், நினைக்கக்கூடாதான். அது நாங்கள் அது அடிக்கிறத நாங்கள் அந்த காரியத்தை பகிர்ந்துருக்கிறோம். சொல்லுவார், தீங்கு என்ன செஞ்சிடக்கூடாது, மனசார கூட யாருக்கும்
நினைக்கக்கூடாது. தொடர்ந்து வாசிப்பா. பொய் ஆணையின் மேலே என்ன செய்கிறாரா? பிரியப்படாமலும் இருங்கள், இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியம் என்று அவர் சொல்கிறாராம். அப்போது முதலாவது நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் தங்குவா ஏசப்பா அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்த பகுதி நமக்கு என்ன சொல்லுகிறது? இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? அவருடைய கூடாரத்தில் தங்க முடியும். ரெண்டாவது சொல்லும்போது அந்த 3ஆம் வசனத்தில் சொல்கிறார், சங்கீதம் 15:3 போதும் என்ன சொல்கிறாரு? நாவினால் என்ன செஞ்சிடக்கூடாதான்? புறமே கூறக்கூடாதான். இது நான் அடிக்கிறத சொல்லுவார் பாருங்க. நாவினால் என்ன செஞ்சிடக்கூடாது? நாவை ரொம்ப கவனமாக காத்துக்கிடணும் அப்படிம்பாரு. நாவை கவனமாக காத்துக்கிடணும். வீட்லேயும் கூட காத்துக்கிடணும்பார். வீட்டில் பேசும்போதும் ராணியம்மாட்ட பேசும்போதும் கூட நான் என்ன செய்வேன்? காத்துக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னு சொன்னால் அந்த நாவுடைய வார்த்தைகள் என்ன செய்யுமா? அநேகரை பாதிக்க செய்யும் அப்படின்னு சொல்லுகிறதே நம்ம இந்த பகுதி நமக்கு சொல்லி தருகிறது. நான் அந்த நாவை குறித்து ஒரு 2-3 வசனங்கள் வாசிக்கலான்னு நினைக்கிறேன். அது நீதிமொழிகளில் தரவாக அநேக காரியங்கள் சொல்கிறாரு. நீதிமொழிகளில் 15:3 வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், 15:3 எப்படி சொல்கிறாருப்பா? கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து பார்க்கிறது, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். அந்த மாறுபாடாக நம்ம அந்த நாவுனால பேசும் பொழுது என்ன செய்யுமா? ஆவி என்ன செய்யுமா? நொறுக்குமா. ஆனால் ஆரோக்கியமுள்ள நாவு எப்படியா? ஜீவ விருட்சமா, அது உயிர்ப்பிக்குமா. மனுஷனை நம்ம உயிர்ப்பிக்கிறதாம் இருக்க பேச வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி தரும். நம்ம யார் இடத்துல பேசினாலும் அவங்க இருதயம் எப்படி இருக்கணுமா? ஆறுதல் அடையணும், உயிர்ப்பிக்கப்படணும். நம்ம இப்படி ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்திற்குள்ளாக வருவோம் என்று சொன்னால் அது நமக்கு எப்படி இருக்குமா? நம்ம குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ரெண்டாவது சொல்லும்போது அந்த 16வது நீதிமொழிகளில் 16வது வசனத்தில் முதல் வசனத்தில் சொல்கிறாரு, மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதி உத்திரம் கர்த்தரால் வரும். மனசில் உள்ளதை வச்சுக்கிட்டு பேசக்கூடாதுங்காரு. நாவு எப்படியா? பிரதி உத்திரம் கர்த்தரால் தான் என்ன செய்யுமா? வருமா. அப்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தரால் வருகிற பொழுது அந்த 2வது வசனத்தில் சொல்றாரு 16:2, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ என்ன செய்தாராம்? நிறுத்து பார்க்கிறாராம். அப்போ நம்மளுடைய இருதயத்தில் தோன்றுகிறதெல்லாம் நம்ம அப்படி பேசிடக்கூடாதாம். அந்த 1ஆம் வசனத்தில் 16:1 சொல்றாரு, மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதி உத்திரம் கர்த்தரால் வரும் அப்படிங்கிறார். நம்ம பிரதி உத்திரம் பேசும்போது ரொம்ப என்ன செய்யணும்? அப்போது அந்த பிரதி உத்திரம் பேசும்போது நம்ம இருதயத்தில் எப்படி தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய நடத்துதல் இருக்கும்பொழுது தான் அந்த பிரதி உத்திரம் எப்படி வரும்? எப்படி வருமா? அந்த பிரதி உத்திரம் எப்படி வரும்னு சொல்கிறாரு, நாவின் பிரதி உத்திரம் கர்த்தரால் வரும். அந்த பிரதி உத்திரம் வரும் என்று சொன்னால், அது கர்த்தரால் வர வேண்டும் சொன்னால் இருதயத்தில் அவருடைய வசனம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அது தொடர்ந்து அதை சொல்லி கொண்டு போகும்போது 18:21 சொல்கிறாரு, எப்படியா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்குது. நாவு அதான் அடிக்கிறதுன்னு சொல்லுவாருன்னு சொல்கிறேன் நான். நாவு ரொம்ப கவனமாக பேசணும் அப்படிம்பாரு. நாவு ரொம்ப கவனமாக, ஏன்னு சொன்னால் அதில் ஜீவன் இருக்குது அப்படிங்கிறார். ஜீவன் இருக்குது, நம்ம அதை கவனமாக பேச வேண்டும். இப்போ இந்த யாக்கோபு எழுதின நிருபத்தில் அது நமக்கு அந்த 3ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். அதில் 3ஆம் அதிகாரம்னு சொன்னாலே நாவை குறித்து தான் சொல்கிறார். 3:6 சொல்லும்போது சொல்கிறாரு, எப்படியா? அநீதி நிறைந்த உலகம், எப்படி சொல்கிறாரு? முழு சரீரத்தை என்ன செஞ்சுமா? கரைப்படுத்தி போட்டுரும் அப்படிங்கிறாரு. அந்த நாவானது முழு சரீரத்தை என்ன செய்யுமா? கரைப்படுத்தி போட்டுரும். கரைப்படுத்தி போட்டுருன்னா தேவனுடைய உறவில் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாமலே ஆக்கிடும்னு சொல்கிறாரு. தேவனுடைய உறவை நம்ம அதை அனுபவிக்க முடியாமலே ஆக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்கிறாரு. அது தொடர்ந்து வாசிப்பா. எப்படி இருக்கான்? நம்ம வாழ்க்கையை என்ன செஞ்சிருமா? எரிச்சு போட்டுருமா.
அந்த நாவை குறித்து அவ்வளோ கவனமாக நம்ம இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த வேத பகுதி கற்றுக் கொடுக்கிறதை பார்க்குறோம். அந்த 1 பேதுருல ஒரு காரியத்தை சொல்கிறாரு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி இதை தான் நம்ம செய்யணுமா. பொல்லாப்பு நாவுகள் நம்ம பேசும் பொழுது நமக்கு என்ன செய்யுதான், நம்மளை தேவனுடைய அந்த உறவுகளை விட்டு நம்ம பிரித்து விடுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, முதலாவது நம்ம என்ன பார்த்தோம், அந்த உறவை விட்டு என்ன செய்யணும், உறவிலே நம்ம நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எப்படியெல்லாம் சொல்லுதோ நம்ம அதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ நீதி நியாயங்கள் அந்த பருவத்தில் இருக்க வேண்டும் சொன்னால், மோசை மாதிரி அழைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நம்மளுடைய நாவை என்ன செய்யணுமா, கவனமாக காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி 2வது சொல்கிறாரு. நாவை அந்த 3லிருந்து சொல்லும்போது, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு இந்த நாவு தான் தோழனுக்கும் தீங்கு செய்யும். அதான் சொல்லும்போது சொல்கிறாரு, தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் பேசாமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பாளவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கணம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் என்ன செய்யக்கூடாதான், தவறாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த வேத பகுதி கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய உறவை தேவனோடு வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2வது நாவை என்ன செய்ய வேண்டும், கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். நாவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. நாவை கவனமாக வைத்து கொள்வோம் என்று சொன்னால் அது நம்ம பாட்டுக்கு விட்டுட்டோம்னு சொன்னால் நம்ம ஆயுசு நாட்களே என்ன செய்தான், கொளுத்தி போடு, வீணாக்கிரும். தேவனுடைய அந்த உறவை விட்டு நம்மளை என்ன செய்யுமா, பிரித்து போடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 5வது வசனத்தில் சொல்லும்போது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கு என்ன செய்ய மாட்டான், அசைக்கப்பட மாட்டான். 3வது சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, தன் பொருளாதாரத்தை என்ன செய்தான், நேர்த்தியாய் நடத்துகிற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஐயாவை பார்க்குற பொழுது இருந்தாலும் சோஸ்திரம், இல்லைனாலும் அப்படிப்பட்ட ஒரு நிலை. அது இருந்தாலும் காமிச்சிக்கிட மாட்டாங்க, இல்லைனாலும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. குறைவு இருந்த மாதிரியே தெரியாது. அந்த வருமானங்களை அவ்வளவு கவனமாக என்ன செய்வாங்க, செலவு செய்து அவர்கள் அதை பூரணமாக நடத்தி வந்ததே நான் ஒரு 18 வருடம் அவருடைய பழகுன காரியங்களே சொல்ல முடியும். 18 வருடம் டெய்லி என்ன செய்வோம், பேசாத நாட்கள் குறைவாக தான் இருக்கும். அங்கே டெய்லி கூட்டம் நடக்கும், எப்படியாவது என்ன செய்வோம், பேசிக்கொள்வோம். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் எதெல்லாம் கவனமாக இருக்கணும், தேவனுடைய உறவில் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். 2வது நாவை கவனமாக பார்த்து கொள்ளணும். 3வது வருமானத்தை என்ன செய்யணும், அதை கவனமாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். 2 பேதுருல 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து சொல்கிறாரு, இப்படி இருக்க. அதுக்கு முன்னாலெல்லாம் நீங்கள் பார்ப்பேன்னு சொன்னால் இந்த காரியத்தை தான் அந்த பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்க நம்ம எல்லாவற்றிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும் இச்சை அடக்கத்தையும் பொறுமையையும் தேவ பக்தியையும் சகோதர சிநேகத்தையும் எப்படி இருக்கணுமா, அன்பையும் கூட்டி வளருங்கள் அப்படின்னு நம்ம இந்த பகுதியில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது என்ன எச்சரிக்கிறார்னு சொன்னால், அந்த 5ஆம் வசனத்தில் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தோடு அந்த இச்சைங்கிறது மனுஷனை என்ன செய்யும்னா இந்த பொருளாதாரத்தை நிலை நிற்க விடாதான்.
அந்த 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 கட்டுரையை வாசிக்கிற பொழுது அந்த வல்லுநர் அதை எழுதியிருக்கிறார். நம்மளுடைய ஆசைகளை என்ன செய்யணுமா, கட்டுக்குள்ளே வைக்கணுமா. அப்படி ஆசைகளை கட்டுக்குள்ளே வைத்தால் தான் நம்ம பொருளாதாரத்தை என்ன செய்ய முடியுமா, சரியாக நிர்வகிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரைக்காரர் அதை எழுதுகிறார். எழுதும்போது இந்த வசனங்களை அவர் குறிப்பிடுகிற பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி என்ன செய்யுங்க, வாழுங்கள் அப்படிங்கிறாரு. இவைகள் உங்களுக்கு உண்டா, இது 8ஆம் வசனத்தில் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு பாருங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க, கனி இல்லாதவனாக இருக்க கூடாதான். கனி கண்டிப்பாக என்ன செய்யுமா, கொடுக்க செய்யுமா. அல்லேலூயா. இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது இந்த வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நம்ம இது மாதிரி இந்த 5லிருந்து சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நம்ம பொருளாதாரத்தை நிரூபிக்கிற பொழுது நம்ம கர்த்தருக்கு கனி கொடுக்காதவங்களாக இருக்க முடியாதான். அதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அந்த 8வது வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. அந்த 8வது வசனத்தை ஒரு சத்தமாக வாசிங்களேன். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. கனி கொடுக்கத்தான், கண்டிப்பாக கனி கொடுக்கத்தான் செய்யணுமா. இப்படிப்பட்ட நிலையில் நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் தேவனுக்கு என்று என்ன செய்யுமா, கனி கொடுக்கிறவர்களாய் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களார தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டீங்க. அந்த 11ஆவது வசனத்தில் சொல்றார், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் அப்படிங்கிறார். நம்மளுடைய தேவனுடைய அந்த ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக சேர்வதற்கு நம்மளுக்கு எப்படி இருக்குமா, பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். நம்மளுடைய எல்லா பகுதிகளிலும் நம்ம கண்ணும் கருத்துமாக இருப்போம் என்று சொன்னால் அதே நமக்கு என்ன செய்கிறாராம், பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி ஒரு 3 காரியத்தை நம்ம கற்றிருக்கிறோம். என்னதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு? முதலாவது, தேவனோடு உறவு. நம்ம முக்கியமாக நம்மளுடைய அந்த பகுதியெல்லாம் நம்ம எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மோசையை குறித்தும் அவர் எப்படி அங்கே தெளிவாய் நமக்கு காண்பித்ததை பார்த்துறோம். 2வது, நாவு ரொம்ப கவனமாக வைக்கணும். அவர் அடிக்கிறது ஐயா சொன்னது தான் சொல்லியிருக்கிறேன். அப்படி நம்ம காத்துக்கொள்வோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், எல்லாத்துக்கும் தப்பித்துக்கொள்ளலாம். 3வது சொல்லும்போது பொருளாதாரத்தை எப்படி நம்ம அதை நிர்ணயம் பண்ண வேண்டும். குடும்பங்களுக்கு நம்ம தேவைகள் அநேகம் இருக்கும் பாருங்கள். நமக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்குள்ளே தான் என்ன செய்யணும், அதை சரி செய்ய வேண்டும். அப்படி செய்வோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லாமல் போகும். மனுஷனுக்கு இப்போ 2 லட்ச ரூபா கொடுத்தாலும் என்ன செய்வோம், காலி பண்ணுவோம். அப்படி கிடைக்காது. எல்லாருக்கும் வருமானங்கள் இருக்காது. அப்போ நம்ம வருமானத்துக்கு தகுந்தபடி நம்ம இருப்போம்னு சொன்னால் அந்த ஐயாவை இடத்துல நான் அதை பார்த்துருக்குறேன். இப்போது எவ்வளோ வருமானம் வருமோ அதை என்ன செய்வாங்க, அவ்வளோ அழகாக அதை நடத்துனதே பார்த்துருக்கு. அந்த மாதிரி நம்மளும் இருப்போம்னு சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நம்மளுக்கும் நம்முடைய ஐக்கியத்திற்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்ப நேர்ந்திடும், ஏரோளாய் தோன்றும் எங்கும், வரும் வேளையில் சொற்கைக்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோர்,
அன்பின் பரலோக தந்தே, ஆசீர்வாதமான இந்த இரு வேளைக்காய் உமக்கு நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்களை நினைக்கும் போது தகப்பனே, பாடுகள் மத்தியிலும் கூட தகப்பனே மகனை தெரிந்து கொண்டு மரண படுக்கையிலிருந்து இந்த தூக்கி எடுத்து தகப்பனே இந்த ஊழியத்தை கொடுத்து வழிநடத்த உதவி செய்தரையா. ஊழியம் நடந்து வந்த பாதையிலும் கூட தகப்பனே மனைவியை கூட தகப்பன் பொல்லாத பிசாசன் மரண படுக்கையை வைத்த நேரத்திலும் கூட தகப்பனே அந்த விசுவாச நிமித்தமாக ஜெபத்தின் மூலமாக மகனுடைய அப்பாவுடைய உண்மையை உத்தம ஊழியம் செய்தபடியால் மகளுக்கு ஒரு பூரண விடுதலை கொடுத்து மறுபடியும் ஊழியத்தை நிலை நிறுத்தினரே. அந்த அன்புக்காய் ஒரு விஷயம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தின் நிமித்தமாக அநேக பிள்ளைகளையாம் இந்த பாவ அடிமைத்தனத்திற்கு ஜனங்களை ரட்சிப்பின் வழியில் நடத்தும்படியா மகனை தெரிந்து கொண்டு இந்த ஊழியத்தை நீ தெரிந்து கொண்டேரே. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே அன்பான மகனை தகப்பன் இதே போன்ற நாளிலே இழந்த நாட்கள் நினைக்கும் போது தகப்பனே உள்ள எவ்வளோ துக்கப்பட்டதப்பா. நாங்கள் வேதனைக்குள் கடந்து சென்றோம். அன்பான பிள்ளைகளும் தூட தகப்பனே அப்பேற்பட்டதான் வேதனைகள் கடந்து சென்ற நாட்களிலும் கூட தகப்பனே பிள்ளைகளை ஆறுதல் பிடித்தையா நீர் தேற்றி தகப்பனே நீர் அரவணைத்து தகப்பனே பிள்ளைகளை இந்நாள் வரைக்கும் தகப்பனே நீர் வழி நடத்தி வந்தரே. அந்த அன்புக்காய் ஒரு விஷயம் உமக்கு நன்றி செலுத்துகிறோமையா. துன்பத்தின் பாதையில் நடக்கும் போதல்ல தகப்பனே உம்முடைய அன்பின் கரத்தினால் தகப்பனே பிள்ளைகளை தூக்கி எடுத்து தகப்பனே இந்நாள் வரைக்கும் பயன்படுத்தி வருகிறேன். அந்த அன்புக்காய் ஒரு விஷயம் உமக்கு நன்றி செலுத்துகிறோமையா. உமக்கு நன்றி. நாளிலும் ஊழியத்தை விட்டு சென்றான் அன்பான குடும்பத்தை தகப்பன் இந்த நாளிலும் மகன் சஷ்ணுக்கா செபிக்கிறோம், கொடுத்த துணைவருக்கா செபிக்கிறோம், மகனுக்கா செபிக்கிறோம் ஐயா. என்றிக்கா செபிக்கிறோம், கொடுத்த மனைவிக்காய் மகனுக்கா செபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் இந்த ஊழியத்தின் பாதைகள் ஐயா நீர் வழி நடத்தி வருகிறேன். அந்த அன்புக்காய் ஒரு விஷயமுக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பிள்ளைகள் ஐயா ஆண்டவரே இந்த ஊழியம் தகப்பன் மகன் கடந்து சென்ற நாட்களில் ஆண்டவரே இந்த ஊழியம் அப்படியே தகப்பன் ஊழியம் அழிந்து விட்டது என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் நினைத்தாங்க. ஆனால் என் தேவன் நீர் ஆரம்பித்த ஊழியமையா மகனை தகப்பன் மரண படுக்கையில் தூக்கி எடுத்து தகப்பனே இந்த ஊழியத்தை ஏற்படுத்தின அந்த ஊழியம் ஆண்டவரே நீங்க இந்நாள் வரைக்கும் தகப்பனே வழி நடத்தி வருவதற்கு உதவி செய்தேன். அதற்காய் ஒரு விஷயம் நன்றி செலுத்தும். அன்பான பிள்ளைகளை ஐயா இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க. மகன் சண்டிகா ஜெபிக்கிறோம், சஷ்ணுகா ஜெபிக்கிறோம் ஐயா. வருகிற நாட்களில் ஐயா இந்த ஊழியத்தை குறித்து பிள்ளைகள் மூலமாக என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் அந்த திட்டத்தை பிள்ளைகள் மூலமாக நீங்க நிறைவேற்றும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. வருகிற நாட்களில் அப்பா ஆயிரங்களுக்கு தகப்பனே லட்சங்களுக்கு தகப்பனே பிள்ளைகள் எடுத்து நீங்க பயன்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த ஊழியம் ஆண்டவரே நாள் வரைக்கும் தகப்பனை தடையின்றி நடத்தி வருவதற்கு எங்கள் ஊழியத்துக்கு கொடுத்த அன்பான விசுவாச குடும்பத்திற்காய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு பாரத்தோடு இந்த ஊழியத்துக்காக ஜெபித்த பிள்ளைகளையா ஒவ்வொருவரை நினைத்தல்லுங்கப்பா. கொடுத்த கரங்களை நினைத்தலுமையா எங்களோடு உடனிருந்து தகப்பனே எங்களுக்கு உதவி செய்ய எங்களோடு கரங்குத்தி வேலை பார்த்த அத்தனை பிள்ளைகளையா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவையா. மனதார நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்க பலன் பரலோகத்தில் மீதியாக இருக்க தேவன் அனுக்கிரம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை தகப்பனே நீங்க நினைத்தரலங்கப்பா. வருகை மட்டும் தகப்பனே இந்த ஊழியத்தோடு இணைந்து செயல்பட இந்த தேவன் அனுக்கிரம் செய்யும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போற தயவுக்கு நன்றி அப்பா. மகளுக்கா ஜெபிக்கிறேன் தகப்பனே. இன்னும் தகப்பனே நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னும் மகளை பலப்படுத்த முடியாது உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படி செய்ய போற தயவுக்கு நன்றி அப்பா. நாளில் கொடுத்த வார்த்தைகளும் படி மகன் சொன்ன வார்த்தையை மகன் மூலமாக பேசியிருக்கிறேன். அதன்படி நாங்கள் நடக்க தேவன் நீங்க உதவி செய்யுங்க. அப்படி செய்வதற்கு நன்றி. எல்லாவற்றும் கருத்தில் விட்டு கொடுக்கிற அர்ப்பணிக்கிறோம். துதியை கன மகிமையெல்லாம் அப்பாவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களின் சின்னுள்ள பிதாவே ஆமென். அல்லேலூயா. இன்னொரு பிரசங்க இல்லை, ஒரு 5 நிமிஷம் வந்துட்டாங்க பாருங்க. எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி நீங்கள் எங்களுக்காக தொடர்ச்சியாய் வந்து எங்களுக்காக குடும்பங்களுக்காக ஜெபித்தபடியினால் நாங்கள் உங்களுக்கு மனதார நன்றிகளை செலுத்துகிறோம். உங்களுக்காக ஆகாரத்தை எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஆகவே அமைதியாக உட்கார்ந்து சாப்பிட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நான் மத்தியானமே ஐயாட்ட ஃபோன் பண்ணி எந்த அதிகாரத்தை என்ன செய்ய போகிறீங்க வாசிக்க போகிறீங்கன்னு கேட்டுட்டேன். ஏன்னா அது கேட்கணும்ல.
காலையிலிருந்தே ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரே ஒரு காரியத்தை ஆண்டுகிட்ட கேட்டேன். எங்கள் அப்பாக்குள்ளே இருந்த இந்த வார்த்தையினுடைய தாகத்தை மாத்திரம் எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம், எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். அப்பாட்ட இருந்த அந்த வசனத்தின் மேல் இருந்த தாகம் எனக்கு அது மட்டும்தாங்க. அதுதான் என்னால் என்ன செய்ய முடியல, மேட்ச் பண்ணவே முடியலை, பண்ணவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் போனாலும் வசனத்தை அப்படி என்னால் முடியாது. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், அப்படிப்பட்ட கிருபை எனக்கு என்ன செய்யுங்க, தாங்க. அல்லேலூயா. ஆகவே தொடர்ச்சியாக இந்த 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 ஒரு ஐக்கியம் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய பாக்கியம் என்று நான் கருதுகிறேன், இல்லைங்களா? வீட்டுக்கு போனால் நாங்கள் வேறு இங்கே இல்லையா, அமீரா ரோட்டில் இருந்தால் நாங்கள் எங்கேயோ தண்ணி ஒரு ஐலேண்டில் இருக்க மாதிரி இருக்குது. அங்கே இருந்து எப்போ சனிக்கிழமை வரும் பொய்சரில் போய் என்ன செய்யணும், ஜனங்களோடு சேர்ந்து என்ன செய்யணும், நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா. இதுதான் எங்கள் சந்தோஷங்க, இதுதான் எங்கள் என்னது சந்தோஷம். அல்லேலூயா. தொடர்ச்சியாக எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த புதன்கிழமை நாங்கள் ஊருக்கு போகிறோம், 30ஆம் தேதி ஊருக்கு போகிறோம். எங்களுடைய பிரயாணங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஜெப இல்லத்தின் சில காரியங்கள் இருக்கிறது. ஆகவே மே மாதம் முழுவதும் நாங்கள் இங்கே இல்லை. தொடர்ச்சியாக நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களும் ஒரு வேளை ஊருக்கு வந்த பிறகு நீங்கள் விசுவாசிகள் என்ன செய்யுங்க, இருந்தவங்க இருக்கிறவங்க ஊருக்கு வராதவங்க நீங்கள் வந்து இங்கே தொடர்ச்சியாக 10 மணிக்கு என்ன செய்யுங்க, தொடர்ச்சியாக ஜெபிச்சுட்டு மட்டும் போனாலே என்ன செய்யும், போதும். அல்லேலூயா. ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அப்புறம் ஜெப இல்லத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க நான் நம்புகிறேன். கர்த்தர் நிச்சயமாக சீக்கிரமாக எல்லா காரியங்களும் என்ன செய்வார், எல்லா கதவுகளும் என்ன செய்யும், திறக்கும். ஆல்ரெடி 2-3 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, தரிசனத்தை பார்த்துட்டாங்க. ஷாலோமே ஜனவரி 4ஆம் தேதி நினைக்கிறேன் ஆண்டவர் திறந்துட்டாருப்பா அப்படின்னா இந்த ப்ரேயர் முடிஞ்ச போகும்போது. அல்லேலூயா. எனக்கு நம்பிக்கை உண்டு, அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வேலை இல்லையா, கண்டிப்பாக அவர் என்ன செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ச்சியாக இன்னும் 2 ஜெப இல்லம் கட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த மனதில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காரியங்களை குறித்து வருகிற நாட்களில் நான் அறிக்கை செய்வேன். ஆகவே அதற்காக என்ன செய்யுங்க, இப்போதே என்ன செய்யுங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போதே ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னும் எத்தனையோ பேருக்கு என்ன இல்லை, ஒரு நல்ல ஜெப இல்லமே என்ன இல்லை, அவங்களுக்காக நாம் 2 இல்லம் இன்னும் கட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பாரப்படுத்தினால், ஆகவே அந்த காரியத்தை முன்வைக்கிறேன். இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் யாருக்கெனவே 100 கோடி ஜனம் எங்கே போகிறாங்க, வருஷம் வருஷம் போய் அவங்க தெய்வத்தை என்ன செய்கிறாங்க, தேடுறாங்க. அப்போ இந்த லெந்து நாட்களில் ஆண்டவன் எல்லாம் ஒன்றொன்னா ஜபிக்கும் போது இதை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். இந்த 100 கோடி ஜனங்களை கர்த்தர் என்ன செய்ய வேண்டும், தொட வேண்டும். இதற்காக ஸ்பெஷல் ப்ரேயர் அடுத்து நாங்கள் போயிட்டு வந்த பிறகு அந்த காரியங்கள் எப்படி எப்படி நடக்கும் என்று சொல்லி நீங்களும் வைத்து என்ன செய்யுங்க, ஜெபிங்க. நானும் அதை குறித்து ஜெபிக்க போகிறேன். ஏன்னா நம்ம டார்கெட்டு போய் இல்லை 100 கோடி ஜனம். அல்லேலூயா. அவங்களுக்காக அவங்க ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும்னு என் கூட தயாராக இருந்தால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எதை செய்கிறாரோ சொல்கிறாரோ அதேபடி நாம் என்ன செய்யலாம். இன்னொரு காரியம், நாம் எல்லா ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஏன்னா இந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். காஷ்மீருக்காக நம்ம நல்ல பாரப்பட்டு என்ன செஞ்சுருந்தோம், ஜெபித்திருந்தோம். ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட போய் அழுது கேட்டேன், ஏன்பா நாங்கள் ஜெபிச்சோமேன்னு. ஆனாலும் கர்த்தர் சில காரியங்களை அனுமதிச்சிருக்கிறார். இன்னும் நம்முடைய ஜெபம், அதுக்கப்புறம் என் மனசில் பேசினது ஒன்று தான், ஜெபம்லாம் என்ன செய்யாது, காணாதுன்ட்டாங்க ஆண்டவர். நான் திரும்பி முடிச்சுட்டேன். என்ன ஆண்டவர் அழுது எல்லாம் முடிச்சுட்டேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்படி போயிட்டாங்களே ஆண்டவரேன்னு சொல்லி மனசுக்கு நான் கஷ்டம், வேதனை. எங்கள் வீட்டில் எங்கள் 2 பேருக்கும் பயங்கரமான வேதனை. ஏன்னா அன்னைக்கு பார்த்து என் ஒய்ஃபும் ப்ரேயரில் காஷ்மீருக்காக நடக்கும்போது வந்திருந்தாங்க. ஆகவே ஜெபிக்கிறவங்கள இன்னும் என்ன செய்யணும், ஜெபிக்கும். நம்முடைய ஜெபம் காணாது. தேசத்தின் பாதுகாப்புக்காக இந்த மாதம் முழுவதும் ஜனங்க பாருங்கள். நாங்கள் சமீபத்தில் பூனா போயிட்டு வரும்போது பார்க்குறோம், ஜனங்க எல்லாம் காலி பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அப்போ இவங்க பிரயாணங்கள் எல்லாம் என்ன செய்யணும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இந்த பாதுகாப்புக்காகவும் என்ன செய்யணும், தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான செய்தி இல்லையா, சூப்பருங்க. நான் இதை பார்த்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் என்னத்தை படிச்சுட்டு போகிறேன், எனக்கு அதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் உட்கார்ந்தா யாரும் சொன்னாங்கன்னா நான் என்ன கற்றுக்கிடணும், அவ்வளோதான். ஒன்றை கற்றுக்கிட்டேன், உறவை என்ன செய்யாத. சூப்பருங்க.
உறவு என்ன செய்யக்கூடாது? உறவு வந்தால் நாவா நாவும் அடங்கிரும், பொருளாதாரம் எல்லாம் எதில் தான் இருக்குது? உறவில் தான் இருக்குது. அப்பா பிள்ளைங்கிற உறவை என்ன செய்யக்கூடாது? அது இரத்த உறவு. அல்லேலூயா. அது எப்பவும் நாவை பயன்படுத்தும் போது யாருடைய பிள்ளைன்னு நினச்சிக்கணும், ஞாபகம் இருக்கணும். அந்த உறவில் நின்னோம்னா எல்லாம் ஆண்டு தருவார். அல்லேலூயா.